Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தா அப்படின்னா காராமணி. ஓகே, சோ காராமணிங்கிறது ஒரு பருப்பு வகையோட பேர் தான் காராமணி. சோ அந்த பருப்பு வகை எதனால நியூஸ்ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதோட மற்ற அமைப்பு செயல்பாடுகள் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? செய்தி பார்த்தோம் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சுற்றுப்பாதைக்கு எடுத்து செல்லப்பட்டு சமீபத்தில் விளைத்த ஒரு தொகுதி காராமணி விதைகள் அவற்றின் முதல் இலைகளை வெளியிட்டன. இந்த ஆராய்ச்சியில் வெப்ப கட்டுப்பாடுடன் கூடிய மூடிய பெட்டி சூழலில் 8 காராமணி விதைகளை வளர்க்க சோதனை திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகேவா? சோ ஸ்பேஸ்ல இந்தியா இஸ்ரோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பயிர் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த காராமணி தான் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ரஷ்யா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல சின்ன சின்ன லேண்ட் குரோத் பண்ணிருக்காங்க. பட் இந்தியா லெவல்ல இஸ்ரோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தாவர வளர்ச்சி எதுனா காராமணி தான். ஓகேவா? சோ அதனாலதான் நமக்கு நியூஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்னன்னா அந்த விதைகள். ஓகே, அந்த விதைகள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த இலைக்கிளைகளை நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் காராமணி பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ காராமணி என்பது பட்டாணி குடும்பத்தில் ஒரு வருடாந்திர தாவரமாகும். ஓகே, சோ ஒரு வருடாந்திர தாவரம். ஓகே, சோ ஒரு ஆனுவல் பிளான்ட் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எப்ப வேரூண்டி முளைக்க ஆரம்பிக்குதோ அதுல இருந்து கரெக்டா இது எப்போ அந்த விதைகள் எல்லாமே கீழே விழுது நமக்கு அது மரணிச்சிடும். ஓகேவா? சோ அதோட காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் இருக்கும். அதனாலதான் இது ஒரு வருடாந்திர தாவரம் மாதிரி சொல்றாங்க. ஓகே, இது கருப்பு, வெள்ளை அல்லது சிவப்பு நிறங்களில் விதைகளை உற்பத்தி செய்யும் நீண்ட பின்கொடிகளை கொண்ட ஒரு பருப்பு பயிர். இது பல்வேறு உணவு தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? சோ இது கொடி வகையை சேர்ந்ததுதான் இந்த காராமணி. சோ இதுல வரக்கூடிய அந்த பருப்புகள் வெள்ளை, கருப்பு அல்லது சிவப்பு நிறங்கள் இருக்கலாம். அது மக்கள் நிறைய உணவுப் பொருட்கள் சேர்த்துட்டு வராங்க. ஓகே, சோ நீங்க கூட இதோட பெயர் உங்களுக்கு கலவைக்குள்ள ஏதாச்சும் பேர் தெரிஞ்சிருக்கும். இது என்ன பருப்பு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ இதை பத்தி அடுத்து பாக்குறப்ப இது தெற்கு ஆப்பிரிக்காவில் தோன்றி வளர்க்கப்பட்டது. பின்னர் கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க ஆரிஜின் ஆயிருக்கு பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ஆப்பிரிக்கா. ஓகே, தெற்கு ஆப்பிரிக்கா பாக்குறப்ப சவுத் ஆப்பிரிக்கா அதை சுத்தி உள்ள நாடுகள். ஓகே, அந்த பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் அவருக்கு இந்தியாக்குள்ளேயே இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது கருப்பு கார்ன பட்டாணி அல்லது தெற்கு பட்டாணி என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, சோ அது குறிக்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் கருப்பு கண் பட்டாணி அல்லனா தெற்கு பட்டாணி அப்படிங்கிற மறுபெயர்களும் இந்த தாவரத்துக்கு இருக்குது. காராமணி என்பது பொதுவாக ஏறும் அல்லது படர்வு கொடிகள் ஆகும். அவை 3 துண்டு பிசுரங்களுடன் கூட்டு இலைகளை கொண்டிருக்கும். ஓகேவா? சோ அது ஒரு படரக்கூடிய ஒரு கொடி வகை. ஓகேவா? சோ மேலேயும் ஏறும், அட் சேம் டைம் பரவக்கூடிய ஒரு கொடி வகையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தானியங்களில் 25% புரதம் மற்றும் பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. ஓகே, சோ அது முக்கியமா இந்தியா ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா இது ஒரு புரோட்டீன் சோர்ஸா யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, சோ 25% புரதம் இந்த கிடைக்கக்கூடிய பயிர்கள் இருக்குது. இந்த தாவரம் வறட்சியை பொறுத்துக் கொள்கிறது. பல்வேறு வகையான மண்ணில் நன்றாக செயல்படுகிறது. மேலும் ஒரு பருப்பு வகையாக இருப்பதால் வேர்கள் அழுகும் போது குறைந்த வளமான மண்ணை வளப்படுத்துகிறது. ஓகேவா? சோ இது நிறைய விதமான சாயிலையும் வளரக்கூடிய ஒரு தாவர வகை என்று தெரிய வருது. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பேஸை கொண்டு போயிட்டு கொஞ்சம் விதமான அந்த மண்ணோட சான்று எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ கிராவிட்டி சூழல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாவரத்தை வளர்த்து காட்டியிருக்காங்க. ஓகே, சோ அந்த மாதிரியான இதோட வேர்கள் அழுக போகிறப்ப இதோட அழுகி போன வேர்கள் என்ன பண்ணா மற்ற தாவரங்களுக்கு ஒரு உரமாகவோ இல்லைன்னா அந்த சாயிலோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, குறைந்த வளமான மண்ணை வளப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயன்பாடும் இந்த காராமணியில இருக்குது. நன்கு வடிகட்டிய களிமண் அல்லது சற்று கனமான மண் மிகவும் பொருத்தமானது. குளிர்ந்த காலநிலையில் ஓரளவு மணல் மண் ஏற்படுவதாக இருக்கிறது. ஏனெனில் பயிர்கள் அவற்றின் முன்னதாக முதிர்ச்சி அடைகின்றன. ஓகே, சோ இது எந்தெந்த மாதிரி சாயிலால இது குரோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா களிமண் அல்லது ஒரு கனமான மண், அப்படி இல்லைன்னா மணல் மண். ஓகே, சோ இந்த வகையான மணல்கள் தான் என்ன பண்ணுன்னா இந்த காராமணி பயிர் வளருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாக்குறப்ப இது முக்கியமாக வளரும் பகுதிகளில் சிறு அளவிலான விவசாயிகளால் வளர்க்கப்படுகிறது. அங்க நிலை தாங்கும் தன்மையினால் இது பெரும்பாலும் மற்ற பயிர்களுடன் பயிரப்படுகிறது. ஓகேவா? சோ அது நிழலாவும் இருக்கிறதுனால மற்ற பயிர்களுக்கு சேர்ந்து இது வளர்த்துட்டு வராங்க. முக்கியமா பாக்குறப்ப சிறு அளவிலான விவசாயிகளை இதை வளர்க்குறாங்க. ஓகேவா?
இது விரைவாக வளர்ந்து தரையை மூடி அரிப்பை தடுக்கிறது. ஓகே, ஸோ அந்த சாயில் எரோஷனே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மற்றும் நுகர்வு மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது. இது உலக உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் 87% அதிகமாக உள்ளது. ஓகேவா, ஸோ வேர்ல்டு வைட பாக்குறப்ப எங்க காராமணி வந்து அதிகமா விளைவிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு ஆப்பிரிக்காவில இருக்கு. உலகத்துல பாக்குறப்ப 87% வந்து அந்த பகுதிகளில் தான் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா, ஸோ நைஜீரியா தான் வேர்ல்ட்லயே பாக்குறப்ப நமக்கு வந்து நம்பர் 1 கண்ட்ரி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த காராமணி. ஓகேவா, ஸோ நைஜீரியா மிகப்பெரிய உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர். உலக அளவில் உற்பத்தியில் 46% வந்து இந்த ஒரு நாட்டிலேயே இருக்குது. ஓகே, ஸோ நைஜீரியா நாட்டுல தான் 46% இந்த காராமணி உற்பத்தியோ இல்லைன்னா நுகர்வோ வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் பாக்குறப்ப இந்திய சூழலில் முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மற்றும் மேற்கு உபியின் வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளிலும் ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் கணிசமான பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. ஓகேவா, ஸோ எந்தெந்த ஸ்டேட்லாம் இது மோஸ்ட்லி வந்து இது வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் தான். ஓகே, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே இது வந்து விளையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சிவப்பு நிற காராமணி, வெள்ளை நிற காராமணி, அதுக்கப்புறம் கருப்பு நிற காராமணி. ஓகே, ஸோ அவங்க கொண்டு போய் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா இந்த வெள்ளை நிற காராமணி தான் அவங்க வந்து ஸ்பேஸுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அதை கொண்டு போய் அதை வளர்த்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பயிரை பத்தி பார்த்துருக்கோம். என்ன பயிர்னா காராமணி அப்படிங்கிற ஒரு பயிரை பத்தி பார்த்துருக்கோம். இதனால இஸ்ரோ வந்து மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீடை வந்து கொண்டு போயிட்டு அது வந்து இலையை வந்து வளர வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால நியூஸ் வந்து பார்த்துருக்கோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் இதோட சயின்டிபிக் நேம் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ அதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டுருங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.